ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெசிபி பார்ப்போம். நான் அதுக்கு ஒரு 12 காஞ்ச மிளகாய் கிட்ட எடுத்து நார்மல் வாட்டரில் தான் ஊற வச்சுக்கிறேன். ஹாட் வாட்டர்லாம் ஊற்றலை, நார்மல் வாட்டரில் ஊற வச்சுட்டு 10 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து மிளகாவோடையே ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க மிளகாய் முந்திரி பருப்பு ரெண்டையுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நம்ம ஒரு 7 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம், அதுக்கூட நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தனியா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்ச விழுத நெய்யில் சேர்த்துட்டு நம்ம தாளிக்க எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நம்ம அரைச்ச விழுத மட்டும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பாக்கெட் மஷ்ரூமை கட் பண்ணி இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.